ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் இட்லி வச்சு கேரட் சட்னி செஞ்சேன். கேரட் சட்னி வெங்காயம், தக்காளி, மிளகா வத்தல் நம்ம தக்காளி சட்னி வைக்கிற மாதிரியே தான். உளுந்து எல்லாம் போட்டு புதினா, மல்லி எல்லாம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு கேரட்டையும் குட்டி குட்டியாக அறுத்து அதில் நல்லா வதக்கி பச்சை வாசம் போக அரைச்சி எடுத்து தாளித்து கொடுத்துட்டா போதும். பிள்ளைங்க அதெல்லாம் சாப்பிட்டா நல்லது. கேரட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, செல்லு பார்த்துட்டே இருக்காங்கள்ல. இப்படி சட்னி அரைச்சி கொடுத்தா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சாப்பிட்ருவாங்க. அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெயில் வரதுக்குள்ளே அரிசி, மிளகா வத்தல், மஞ்சள் இதெல்லாம் காய போட்டு அதையும் அரைச்சிட்டு காய போட்டு இன்றைக்கி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காய வச்சுட்டு வந்தேன். அப்புறம் மேலே பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் இருந்துச்சு. எங்கள் தம்பி வந்திருந்தான், அவனையும் வச்சு எல்லாத்தையும் போட்டு அதையும் மேலே எடுத்து தூக்கிட்டு போய் காய போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி துவைக்கிற வேலை, அடுத்த வேலை துவைக்கிற வேலை. வாஷிங் மிஷினில் போடுறதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் 7-8 சட்டை அப்பாவோடது இருந்துச்சு. அதெல்லாம் காலர்லாம் அழுக்க போகணும், அதனால் நானே கையில் சோப் போட்டு அதை துவைச்சிட்டு அடுத்தது அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு துணி இருந்துச்சு. 2 தடவை வாஷிங் மிஷின் போகிற மாதிரியா இருந்தது. அவ்வளோ துணியும் எல்லாத்தையும் போட்டு துவைச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெட் ஸ்ப்ரெட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு நார்மலாக ரஃப்யூஸ்க்கு போகிற ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைச்சி முடிச்சுட்டு அடுத்தது அப்பாவோட ஷர்ட்டெல்லாம் இருந்துச்சு, அதையும் துவைச்சி முடிச்சாச்சு. துவைக்கிறத விட எடுத்து மடித்து காய வச்சதை எடுத்து மடிக்கிறது தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்து கொஞ்சம் ஜாமான்லாம் வந்திருக்கு, பயிரை வந்திருக்கு, அதை மட்டும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா ஊருக்கு போனாரா, அப்போ எங்கே பாரு காட்டு தட்டாம்பயிர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் தட்டாம்பயிர், சூப்பராக. தோட்டத்துனாலே நல்லா தானே இருக்கும். ஆமாம், அதனால் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தார் அப்பா. ஊருக்கு போனாங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு தட்டாம்பயிர் கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க அத்தை. அதுக்கப்புறம் பாருங்கள் சுண்டல். சுண்டல் பாருங்கள், நம்ம கடையில் வாங்குறது ஒரு சில சுண்டல் பெருசாக இருக்கும், ஒரு சில கடைகளில் தான் குட்டி சுண்டல் பார்த்துருப்போம். இது பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. சுண்டல் குட்டியாக தான் இருக்குது பாருங்கள். சரி, அத்தை அப்பா ஊருக்கு போனாங்களா, அத்தை கொடுத்து விட்டாங்க சுண்டல், தட்டாம்பயிறு எல்லாம் கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் கருப்பட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் கருப்பட்டி கடையில் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் ஊர் கருப்பட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். தூத்துக்குடி பக்கமாக அந்த பக்கம் தான் செய்வாங்க கருப்பட்டி, மண்டபம்லாம். அதனால் அங்கே போகிறப்ப வாய்ப்பு எப்போ கிடைக்கிறோ போகிறப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் கட்டாயமாக. கருப்பட்டி வாங்கிட்டு வந்தாரப்பா. எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ ரேட்டெல்லாம் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்தார் அப்பா ஊருக்கு போனாலும் கருப்பட்டி. பாருங்கள், இந்த கருப்பட்டியை நான் களிக்கின்றதுக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணாலும் உடைச்சா உடையவே முடியாது. அப்படியே கல் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர கல்லாக இருக்கும். இந்த உடைக்கிறதுக்குள்ள எனக்கு கஷ்டம், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சில நேரம்லாம் அப்படியே கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதுவாக கரையட்டுன்னு விட்டுருவேன். சில நேரம் உட்காந்து இடிச்சிட்ருப்பேன். முடிஞ்சால் தான் செய்வேன், டைமை பொறுத்து தான். அர்ஜென்ட்டாக இருந்தால் அப்படியே போட்டு விட்டுருவேன், என்னால் முடியல சீக்கிரம் அப்படி செய்யணுமே, அடுத்தடுத்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீயாக இருந்தால் அப்போ நம்ம பாட்டுக்கு மெதுவாக உட்காந்து தட்டி போடலாம். ஆனால் நல்லாயிருக்கும், ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஊர் பக்கம்னால நமக்கு அச்சு செஞ்சு வரதுனால நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் உளுந்து, அங்கே உளுந்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கடையில் உளுந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்பா. அரை கிலோ அப்படின்னு சொல்லி 2 கிலோ உளுந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. உளுந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஊர்லேருந்து வாங்கினது. இப்போ நான் பச்சரிசி மாவு, மிளகா பொடி, மஞ்சள் தூள் இதெல்லாம் போய் கடையில் அரைச்சிட்டு வந்தேன். பாருங்கள் காட்டுங்க பாருங்கள், போய் இது கடையில் ரைஸ் மில்லில் போய் பச்சரிசி அரைச்சிட்டு வந்தேன். அது பத்தாவது கொஞ்சம் மிச்சம் இதில் அரைச்சிருக்கேன். இடியாப்பம், கொலக்கட்டை இது மாதிரிலாம், புட்டு அது மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். நல்லா கழுவி காய வச்சு அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெரிய வேலையை இன்றைக்கி செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்கு காலையில் எனக்கு அதுதான் வேலை. அதுக்கப்புறம் மிளகா வத்தலை காய வச்சு தனி மிளகா பொடி அரைச்சாச்சு. மிளகா வத்தலை காய வச்சு இதையும் காய வச்சுருந்தேன். அப்புறம் மஞ்சத்தூளை கழுவி காய வச்சு அதையும் அரைச்சாச்சு. அப்படியே அரைச்சிட்டு வரும்போது இந்த கடைங்களில் இந்த ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இது ஃபஸ்ட்டே காலையிலே வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அதனால் என் ஹஸ்பண்ட் போய் எனக்கு முன்னாடியே மிளகா பொடியை வாங்கிட்டார். சரி இருக்கட்டும், யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு வந்தேன், மகிழ் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரை 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் பருப்பு கேட்டேன், லூஸில் கேட்டால் லூஸில் இல்லைன்னு, இது பேக்கெட்டில் கேட்டேன், பேக்கெட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாக்கெட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு லூஸில் போட்டு கொடுத்தாங்க. சரி பார்ப்போம் எப்படி இருக்குது, லூஸில் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கான்னு தெரில,
பார்த்தேன், அங்கேயே பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இந்த தடவை யூஸ் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்தால் ஓகே இதே வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்து கருப்பு கிஸ்மிஸ் பழம். கருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாருமே சாப்பிடுங்க, நல்லது. பாதாமும் நல்லது, டெய்லி சாப்பிட்றது. கருப்பு கிஸ்மிஸ் பழமும் சாப்பிட்றவங்களுக்குனா நல்லது. அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா டைஜஸ்ட் ஆகும், மோஷன் ஃப்ரீயாக போகும். சுடுதண்ணியில் ஊற வச்சு நைட்டே வச்சுட்டு காலையில் அதை நல்லா புழிஞ்சு குடிச்சிங்கன்னா மோஷன் ஃப்ரீயாக போகும். குட்டீஸ்லாம் இப்போ நிறையா கஷ்டப்படுறாங்க மோஷன் வராமல். அவங்களுக்குலாம் வந்து இது கொடுத்தீங்கன்னா கிஸ்மிஸ் பழம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்து சாப்பிட கழுவிட்டு கொடுங்க. ஏன்னா ஒரு சில கிஸ்மிஸ் பழத்தில் புழு இருக்குது, நான் பார்த்தேன். அதனால நல்லா கழுவிட்டு கொடுங்க பிள்ளைங்க. அது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ஸ்நாக்ஸ் கூட ஸ்கூல் கொடுத்து விடலாம், நல்லது. இப்போ நான் போனால் சும்மா வருவேன்னா நான் ஒரு பாக்கெட் முறுக்கு எனக்கு ஸ்நாக்ஸு அது வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னன்னா, நான் இப்போ மதுரைக்கு கல்யாணத்துக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுங்க, என்னைய வீடியோ எடுக்க சொன்னால் என் பையன் பாருங்கள் செல்லை இங்கிட்டு காமிச்சிட்டு அவன் அங்கிட்டு செல்லு பார்த்துட்டு தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். செல்லு தான் அவங்களுக்கு. எனக்கு பார்த்தீங்களா அந்த தோடு அழகாக இருக்கா. நான் இப்போ மதுரைக்கு போயிருந்தேன், மேரேஜுக்கு போயிருந்தேன். ஒரு மேரேஜுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். எங்கள் அண்ணன் பிள்ளைங்க, என் தங்கச்சி எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. நான் கடை பக்கமே போகல. அவங்க ஒரு 15 கடை ஏறி இறங்கிட்டாங்க. எனக்கு பொறுமை தாங்க முடியல. சரி நம்மளும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனோடனே இது அழகாக இருந்துச்சு, சரி சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். அடுத்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டும் ஒரே டிசைன் தான், கலர் மட்டும்தான் வேறு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு வந்த பிறகு வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? அடுத்து பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது பூ உருளி. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, குட்டியாக அழகாக இருந்துச்சா. எங்கள் சித்தி வீட்டில் அவங்களுக்கு யாருக்கு சித்தப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. என் தங்கச்சி எனக்குன்னு சொல்லி வச்சுருந்து நான் போனோன்னு இந்தாங்கான்னு சொல்லி கொடுத்தா. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் ஒன்று இருக்குது, உனக்கு ஒன்று இந்தாங்கக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தா. சரி தங்கச்சி எடுத்து வச்சுருந்தா, தம்பி தான் போனேன் அக்கா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தான். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக குட்டியாக. நான் பெருசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இது குட்டியாக அழகாக இருக்குது உள்ள ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ. நல்லா இருக்கா? எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா என்னோடய தோடு தான் ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பார்த்துட்டு அழகாக இருக்குன்ட்டு நான் போய் எடுத்துட்டேன். எடுத்த பிறகு அதுக்கப்புறம் என் தங்கச்சி அண்ணி பிள்ளைங்க எல்லாம் எங்கே எடுத்தீங்க, அழகாக இருக்குதே, சூப்பராக இருக்குது, காமிங்க நானும் போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்போவே சொல்கிறேன். இது 2 டிசைன் தான் இருந்துச்சு, 2யுமே நான் தூக்கிட்டேன் எடுத்துட்டேன் அப்படின்னு. இல்லை இது வேறு டிசைன் வேறு கலர் இருந்தால் கூட நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு போய் தேடினாங்க. தங்கச்சியெல்லாம் கிடைக்கல. எனக்கு தான் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி எடுத்தேன். வேணுமான்னு கூட கேட்கலாம், அடுத்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். இதே மாதிரி டிசைன் கிடைச்சா. எங்கள் அண்ணி பொண்ணு கூட ஆசைப்பட்டா, அவளுக்கு கூட கொடுத்துடணும். பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோலாம் எடுத்துகிட்டு மத்தியானம் தூங்கியாச்சு. எந்திரிச்சு அதுக்கப்புறம் காய் சூப் வச்சு என் பிள்ளைய காயை சாப்பிடாத என் பிள்ளைங்கலாம் இப்படி சூப் வச்சு ஆளுக்கு ஒரு டம்ளரை கொடுத்து குடிக்க வச்சுருது, எப்படியாவது குடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு மாவு இல்லையா, சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, ஏர்போர்ட் பக்கத்தில் தான் அவங்க கடை வச்சுருக்காங்க. வீட்டு வாசலே மாவாட்டி வீட்டு வாசலே விற்பாங்க. ஒரு தடவை வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. அப்போயே அவங்க சொன்னாங்க, அவங்ககிட்ட ஹோட்டலில் இருக்கவங்களாம் ஹோட்டல்லலாம் இங்கே தான்ப்பா வந்து வாங்கிட்டு போய் மாவு தோசை ஊற்றுறாங்க, நல்லா வரும், நீயும் போய் ஊற்றிப்பார், இட்லி தோசைலாம் நல்லா வரும், திரும்ப நீ வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து இட்லி ஊற்றி பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டு, சாஃப்ட்டு. நான் சாப்பிட்டு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ அங்கேயே தான் வாங்குகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.